அக்டோபர் 22nd அக்டோபர் தேதி பொடட்டூர்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒருத்தர் திரு கணேசன் சொல்லி இங்கே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து ஸ்னேக் பைட்டில் இறந்துட்டாங்க, பாம்பு கிடச்சி இறந்துட்டாங்க சொல்லி நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட். ஒரு 194 BNSS செக்ஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதோ, லீகல் ஆக்ஷன் என்னென்ன எடுக்கணுமோ அது இன்வெஸ்டிகேஷன் படி லோக்கல் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுத்தாங்க. இது விசாரிக்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கன்சர்ன்டு டிசீஸ்டு கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஃபேமிலியில் ஒரு 11 இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதில் 4 இன்சூரன்ஸ் இவரோட பேரில் இருந்தது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ நம்ம சீனியர் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ரெஸ்பெக்டட் ஐஜி நார்த் ஜோன் திரு ஆஸ்ராகர் சாருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வச்சுனாங்க. தட் இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒரு இறந்த நபருக்கு இத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் சில அவங்க சஸ்பிஷன் ரேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் படி நமக்கு இங்கே நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனோட ப்ரோக்ரஸ் படி ஒரு எஸ்ஐடி கண்டக்ட் பண்ணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த எஸ்ஐடி வாஸ் லெட் பை டிஎஸ்பி திருமதி ஜெயஸ்ரீ, இன்ஸ்பெக்டர் பாதிரிவேட் திருமதி கஸ்தூரி அண்ட் இன்ஸ்பெக்டர் தங்கதுரை ஆஃப் பொடட்டூர்பேட். அதில் எஸ்ஐ சுமி முரளி அலாங் வித் 4 அதர் கான்ஸ்டபிள்ஸ். ஸோ இந்த எஸ்ஐடி இந்த டெடிகேட்டடாக இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு புலன் விசாரணை செய்கிறதுக்காக கன்ஸ்டிடியூட் பண்ணும். லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக இவங்க கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷனில் மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸு, செல்ஃபோன் டாக்குமெண்ட்ஸு அண்ட் அதர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சில அக்யூஸ்டு பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ்டு என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, தட் ஆமாம் இது ஸ்னேக் பைட் கிடையாது, இது வந்து ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்டு மர்டர் கேஸ். டிசீஸ்டு திரு கணேசனுக்கு 2 சன்ஸ் இருக்கிறாங்க, மோகன்ராஜ் அண்ட் ஹரிஹரன். அவங்க 2 பேர் அலாங் வித் அவங்களோட சில அசோசியேட்ஸ், டோட்டல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்த்து இந்த ஒஃபென்ஸு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னேக் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த ஃபாதருக்கு வந்து கடிச்ச வச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்சூரன்ஸில் நிறைய லாபம் வரும்னு சொல்லி இந்த டோட்டல் பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் ஆன இன்சிடென்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் டியூ டு தி மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் டன் பை தி எஸ்ஐடியோட மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்னால இது நமக்கு மர்டர்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 6 பேருமே செக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்குது. இவங்க ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு வந்து இன்னொரு கோப்ரா ஸ்னேக் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் ஒஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து டிசீஸ் ஒன்றும் ஆகலை. திருப்பி 1 வீக் கழிச்சு இதே மாதிரி பிளான் பண்ணாங்க. பாம்பு வச்சு அவங்க எந்த இடத்துல அவங்க அட்டென்ட் பண்ணாங்க? அவங்களோட வீட்டிலேயே கீழே மாடியில் வந்து டிசீஸ்டு மட்டும் படுத்திருந்தாரு. அந்த சமயத்தில் நைட் டைம் அவங்களோட சொந்த பசங்க 2 பேர், ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து வெளியே இருந்து சில அசோசியேட்ஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்னேக் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்களோட வீட்டிலவே இந்த சம்பவம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. பிரீட் வந்து கிரேட் பிரீட்னு சொல்லுவோம். அந்த போட்டோ crores, more than 3 crores. ஸோ இவர் ஒரு சாதாரணமாக ஒரு லேப் அசிஸ்டன்ட், நார்மல் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய ஆள். இத்தனை இன்சூரன்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்கங்கிறது எங்களுக்கும் டவுட் வந்தது. பார்த்தா வந்து ஸ்னேக் பைட், ஆனால் பின்னால் இந்த லெவலுக்கு பிளானிங் இருந்தது என்கிறது எஸ்ஐடி மூலமாக தெரிய வந்தது. திஸ் வாஸ் த ஸ்னேக். மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. டோட்டல் அவங்களோட ஃபேமிலியில் 11 இன்சூரன்ஸ், அதில் 4 வந்து இவங்களோட சொந்த பேர்ல இருக்கு. அந்த 4 வந்து 3 crores. அந்த 4மே ஆமாம், அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 3 crores. அது வந்து 6 பேர் யாரைతే செக்யூர் பண்ணாங்களோ அதில் ஒருத்தர், அவர் கொஞ்சம் ஸ்னேக் ஹேண்ட்லிங் பார்த்து நல்ல ஐடியா இருக்குது. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். இந்த விதமான ஒரு 3 feet, ஒரு 3 அடி கிட்டத்தட்ட ஸ்னேக் அவங்க கொண்டு வந்தாங்க.
அண்ட் ஈவன் பைட் பண்ணும்போது எங்க டெத் ஆயிடுமோ அது பார்த்துட்டு நெக்கு கிட்ட கடிச்சு வச்சிட்டாங்க.